வணக்கம். நீதிமன்ற செய்திகள். சென்னை தீவுத்திடலில் நடைபெற்று வரும் 48வது இந்திய சுற்றுலா மற்றும் வர்த்தக கண்காட்சியில் தமிழ்நாடு மாநில சட்ட பணிகள் ஆணைக்குழுவின் சார்பாக அமைக்கப்பட்ட சட்ட சேவைகள் மற்றும் விழிப்புணர்வு குறித்த புகைப்பட கண்காட்சியை சென்னை உயர்நீதிமன்ற மூத்த நீதியரசரும் தமிழ்நாடு மாநில சட்ட பணிகள் ஆணைக்குழுவின் செயல் தலைவருமான மாண்புமிகு நீதியரசர் திரு எஸ். வைத்தியநாதன் அவர்கள் தொடங்கி வைத்து அரங்கத்தை பார்வையிட்டார். இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து சுற்றுலா கண்காட்சி வளாகத்தில் அமைந்துள்ள அறிஞர் அண்ணா கலைஞர் அரங்கத்தில் தமிழ்நாடு மாநில சட்ட பணிகள் ஆணைக்குழுவின் சார்பாக திருவள்ளூர் மாவட்டம் பட்டறை பெரும்புதூர் டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி மாணவர்களின் சட்ட விழிப்புணர்வு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசரும் தமிழ்நாடு மாநில சட்ட பணிகள் ஆணைக்குழுவின் உறுப்பினருமான மாண்புமிகு நீதியரசர் திரு கே. ராஜசேகர் அவர்கள் தமிழ்நாடு மாநில சட்ட பணிகள் ஆணைக்குழுவின் உறுப்பினர் செயலாளரும் மாவட்ட நீதிபதியுமான திரு ஏ. நசீர் அகமது அவர்கள், சென்னை உயர்நீதிமன்ற சட்ட பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் மாவட்ட நீதிபதியுமான திருமதி கே. சுதா அவர்கள், சென்னை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திருமதி ஆர். தமிழ்ச்செல்வி அவர்கள், சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் பணியாளர்கள், சட்ட தன்னார்வலர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தேசிய சட்ட பணிகள் ஆணைக்குழுவின் மாண்புமிகு செயல் தலைவர் அவர்களின் உத்தரவின்படி 2024 வருடத்திற்கான தேசிய மக்கள் நீதிமன்றம் 9/3/2024, 15/11/2024, 14/9/2024, 14/12/2024 ஆகிய தேதிகளில் நாடு முழுவதும் நடைபெற உள்ளது. அதன்படி மேற்கண்ட தேதிகளில் தமிழ்நாட்டிலும் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதியரசரும் தமிழ்நாடு மாநில சட்ட பணிகள் ஆணைக்குழுவின் புரவலருமான மாண்புமிகு திரு சஞ்சய் விஜயகுமார் கங்காபூர்வாலா அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசரும் தமிழ்நாடு மாநில சட்ட பணிகள் ஆணைக்குழுவின் செயல் தலைவருமான மாண்புமிகு திரு எஸ். வைத்தியநாதன் அவர்களின் உத்தரவின்படியும் மாவட்ட மற்றும் தாலுகா அளவில் உள்ள நீதிமன்றங்கள் முதல் உயர்நீதிமன்றம் வரை உள்ள அனைத்து சட்ட பணிகள் ஆணைக்குழுக்கள் சார்பில் நடைபெற உள்ளது. அதன்படி இந்த வருடத்திற்கான அட்டவணை முதலாவது தேசிய மக்கள் நீதிமன்றம் வருகின்ற 9/3/2024 அன்று நடைபெற உள்ளது. அன்றைய தினம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள சமரச தீர்வு காணக்கூடிய குற்றவியல் வழக்குகள், மாற்றுமுறை ஆவண சட்டம் பிரிவு 138 கீழான காசோலை சம்பந்தமான வழக்குகள், வங்கிக் கடன் வசூல் வழக்குகள், மோட்டார் வாகன விபத்து அரசு போக்குவரத்து மற்றும் காப்பீட்டு நிறுவன வழக்குகள், தொழிலாளர் பிரச்சினை சம்பந்தமான வழக்குகள், மின்சார கட்டணம், தண்ணீர் கட்டணம் இவற்றில் சுமூக தீர்வு காண முடிந்த வழக்குகள் மற்றும் மனவாழ்க்கை பிரச்சினை தொடர்பான வழக்குகள், நில ஆர்ஜித வழக்குகள், ஊதியம், படிகள் மற்றும் பணி ஓய்வு கால பலன்கள் சம்பந்தமான பிரச்சினைகள், மாவட்ட நீதிமன்றங்கள் மற்றும் உயர்நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வருவாய்த்துறை வழக்குகள், உரிமையியல் வழக்குகள், சொத்துரிமை மற்றும் நுகர்வோர் நீதிமன்ற வழக்குகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு சுமூக தீர்வு காணப்பட உள்ளது. நீதிமன்றத்தில் வழக்காக தாக்கல் செய்யும் முன்னர் சமரசம் செய்து கொள்ளக்கூடிய பிரச்சனைகளான வங்கி காசோலை சம்பந்தமான பிரச்சனைகள், வங்கி கடன் வசூல் பிரச்சனைகள், மின்சார கட்டணம், தண்ணீர் கட்டணம் உள்ளிட்ட பிரச்சனைகள் மற்றும் இதர குற்றவியல் வழக்குகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு சுமூக தீர்வு காணப்பட உள்ளன. இந்த அமைப்புகளின் மூலம் தீர்த்து வைக்கப்படுகின்ற வழக்குகள் அந்த அமைப்பு முறைகளிலேயே முற்று பெற்று விடுகின்றன. முத்திரைத்தாள் வாயிலாக நீதிமன்றத்தில் ஏற்கனவே செலுத்திய நீதிமன்ற கட்டணம் திரும்ப பெறும் வாய்ப்பு உள்ளது. வழக்குகளில் தீர்வு காணப்பட்டவுடன் அதற்கான தீர்ப்பு நகல் உடனே வழங்கப்படும். மேல்முறையீடு என்பது இல்லை. மனம் ஒருமித்து ஏற்படுகின்ற இந்த தீர்ப்புகளை பொறுத்தவரையில் இருதரப்பில் எவருக்கும் வெற்றி தோல்வி என்பது இல்லை. இத்தீர்ப்பானது ஒரு நீதிமன்றம் பிறப்பிக்கின்ற தீர்ப்பாணைக்கு ஒப்பாகும். மக்கள் நீதிமன்றத்தில் வழக்காளர்களுக்கு செலவின்றி விரைவாக நீதி கிடைக்க வழிவகை செய்யப்படும். நீதிமன்றத்தில் நிலுவையில் இல்லாத பிரச்சனைகளாக இருந்தாலும் அவற்றையும் மக்கள் நீதிமன்றம் விசாரித்து நிரந்தர தீர்வு காணப்படும். எனவே பொதுமக்களும் வழக்காடிகளும் வருகின்ற 9/3/2024 அன்று நாடு முழுவதும் நடைபெற உள்ள தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு தமிழ்நாடு மாநில சட்ட பணிகள் ஆணைக்குழு சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அரியலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பில் அரியலூர் நிர்மலா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் தேசிய பெண் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு சட்ட விழிப்புணர்வு முகாம் கடந்த 23/1/2024 அன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அரியலூர் மாவட்ட உரிமையியல் மற்றும் கூடுதல் மகளிர் நீதிமன்ற நீதிபதி திருமதி கற்பகவள்ளி தலைமை வகித்து பேசுகையில்,
பெண் குழந்தைகளுக்கு கல்வி, பாதுகாப்பு மற்றும் வேலைவாய்ப்பில் சம உரிமை அளிப்பதை உறுதி செய்யும் பொருட்டு கடந்த 2008ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 24ஆம் தேதி முதல் தேசிய பெண் குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகிறது. பெண் கல்வி, சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் பற்றி விழிப்புணர்வை ஊக்குவிப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடையே பரப்புவதே தேசிய பெண் குழந்தைகள் தினத்தின் குறிக்கோளாக உள்ளது என்று பேசினார். இந்நிகழ்ச்சியில் முன்னதாக பள்ளியின் முதல்வர் திருமதி பிரேமா வரவேற்று பேசினார். இறுதியில் பள்ளி ஆசிரியர் திருமதி லில்லி மேரி நன்றியுரை ஆற்றினார். பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் 800க்கும் மேற்பட்ட மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். நெட்வொர்க் அல்லாத மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றாலும் மருத்துவ காப்பீட்டுத் தொகை வழங்க மறுக்கக்கூடாது. சென்னை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு. புதுக்கோட்டையைச் சேர்ந்த மனுதாரர் மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் புதுக்கோட்டை மாவட்ட நீதிமன்றத்தில் பணிபுரிந்து 2010இல் ஓய்வு பெற்றார். அரசின் ஓய்வூதியமும் பெற்று வருகிறார். ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் அவருக்கு மருத்துவ காப்பீடு செய்யப்பட்டுள்ளது. அவர் கேன்சரால் பாதிக்கப்பட்டுள்ளதால் சென்னையில் உள்ள மருத்துவமனையில் 3/4/2016 முதல் 9/4/2016 வரை இடது சிறுநீரக கட்டி புற்றுநோய் சிகிச்சை மேற்கொண்டு அதற்காக ரூ.1,20,000 மருத்துவமனையில் செலுத்தினார். அதைத் தொடர்ந்து மருத்துவ செலவுக்கான காப்பீட்டுத் தொகை கோரி விண்ணப்பம் செய்தார். தங்களது நிறுவனத்தின் நெட்வொர்க் அல்லாத மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றதால் காப்பீடு பெற தகுதியில்லை என கூறி யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் நிறுவனம் தன்னுடைய கோரிக்கையை நிராகரித்தது. நெட்வொர்க் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக்கொண்டால் மட்டுமே மருத்துவ காப்பீட்டுத் தொகை வழங்கப்படும் என கூறுவது ஏற்புடையதல்ல. எனவே காப்பீட்டுத் தொகை வழங்க உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் 2 நீதிபதிகள் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. விசாரணையில் இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதிகள் சிகிச்சை எடுத்த மருத்துவமனை காப்பீடு நிறுவனத்தின் நெட்வொர்க் மருத்துவமனைகளின் பட்டியலின் கீழ் வரவில்லை என்ற காரணத்திற்காக காப்பீடு தொகையை வழங்காமல் இருக்கக்கூடாது. தற்போதைய வழக்கில் மனுதாரர் எடுத்த சிகிச்சையின் உண்மைத்தன்மை மறுக்கப்படவில்லை. சிகிச்சை உண்மையானது என கண்டறியப்பட்டவுடன் மனுதாரரின் மருத்துவ கோரிக்கையை நிராகரிக்க எந்த காரணமும் இல்லை. எனவே ஓய்வூதியதாரர் எடுத்துக்கொண்ட சிகிச்சைக்கு காப்பீடு வழங்க இயலாது என்ற உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது. மேலும் 6 வாரங்களுக்குள் மனுதாரருக்கு வழங்க வேண்டிய காப்பீடு தொகையை யுனைடெட் இன்சூரன்ஸ் நிறுவனம் வழங்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது. இத்துடன் நீதிமன்ற செய்திகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம். வணக்கம். சட்ட தகவல்கள். இன்றைய சட்ட தகவல் நிகழ்ச்சியில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லும் உரிமைகள், நெறிமுறைகள், கடமைகள் பற்றி காண்போம். இந்திய அரசியலமைப்பு சட்டமானது 1949ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 26ஆம் நாள் நடைமுறைக்கு வந்தது. அதன் காரணமாகவே ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 26ஆம் நாள் சட்ட தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நமது நாட்டில் இயற்றப்படும் சட்டங்கள் அனைத்துமே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உறுப்புகளுடன் இயைந்து உடன்பட்டு மக்களாட்சியின் மாண்பை போற்றி பாதுகாக்கும் எண்ணம் கொண்டவை. அவ்வாறு அல்லாது இயற்றப்படும் சட்டங்கள் அரசியலமைப்பு சட்ட உறுப்புகளுக்கு முரண்படுமானால் அவை நிலைக்கத்தக்கவை அல்ல என்று விளம்புகை செய்யும் அதிகாரம் உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்திற்கு உள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டமானது மொத்தம் 22 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதில் தலைப்பகுதி 3 மக்களின் அடிப்படை உரிமைகளையும், பகுதி 4 அரசின் கொள்கையை வழிநடத்தும் நெறிமுறைகளையும், பகுதி 4A அடிப்படை கடமைகளையும் வரையறுக்கின்றன. முகவுரை. இந்திய அரசியலமைப்பின் இதயம் அதன் முகவுரை எனலாம், பிரியாம்பிள். 1976ஆம் ஆண்டு 42வது சட்ட திருத்தத்தின்படி முகவுரையில் சமதர்ம மத சார்பற்ற ஒருமைப்பாடு என்னும் சொற்கள் சேர்க்கப்பட்டன. ஆகவே அரசியல் அமைப்பின் முகவரையும் சட்டம் என்பது தெளிவு. அடிப்படை உரிமைகள். அடிப்படை உரிமைகளுக்கு சட்ட உரிமைகளை விட உயர்வான இடத்தினை அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ளது. இவை மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள மேலான உரிமைகள் ஆகும். இந்த உரிமைகளுக்கு முரண்படும் வகையில் அரசு சட்டம் எதுவும் இயற்ற இயலாது. அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது அதை நிலைநாட்ட உச்சநீதிமன்றத்தை அணுகுவதற்கான உரிமையும் அடிப்படை உரிமையே ஆகும். முன்னர் அடிப்படை உரிமையாக இருந்த சொத்துரிமை 1978ஆம் ஆண்டின்
44வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தால் நீக்கப்பட்டுவிட்டது. எஞ்சியுள்ள 6 வகை அடிப்படை உரிமைகளை ஒவ்வொன்றாக பார்ப்போம். சமத்துவ உரிமை. இரு நபர்களுக்கிடையே தக்க காரணமின்றி வேற்றுமை பாராட்டுவதை தடை செய்கிறது. சட்டத்தின் முன்னிலையில் அனைவரும் சமமே. அனைவரும் சமமாக சட்டத்திற்கு உட்பட்டவர்கள். சட்டத்தின் முன்பு சமத்துவத்தையோ சம பாதுகாப்பையோ அரசு மறுக்கக்கூடாது. இருப்பினும் வேறுபாடில்லாத பாகுபாடு சட்டத்தினால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. ஒரே சட்டங்களை அனைவருக்கும் ஒன்று போல் செயல்படுத்துவது சமத்துவ கோட்பாட்டிற்கு முரணானது. யாரெல்லாம் சமமானவர்கள், யாரெல்லாம் வேறுபட்டவர்கள், யாருக்கு அதை செயல்படுத்த வேண்டும், யாருக்கு செயல்படுத்தக்கூடாது என்பதை சட்டங்கள் வேறுபடுத்தி காட்ட வேண்டும். வகைப்படுத்தப்படல் ஒரு சார்பாக இருக்கக்கூடாது. வகைப்படுத்தப்படலுக்கு முற்றிலும் முரணானது வேற்றுமை பாராட்டுதல் ஆகும். அத்தகைய வேற்றுமை பாராட்டுதலை ஒரு சட்டம் வெளிப்படுத்துமானால் அது அரசியலமைப்பு தடையை மீறுவதாகும். வகைப்படுத்தப்படல் நியாயமானது எனும் பட்சத்தில் அந்த பாகுபாடு செல்லும். எந்த குடிமகனையும் மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம் ஆகியவற்றில் எதனையாவது காரணம் காட்டி அவரை பாகுபாடுடன் நடத்தக்கூடாது என்பதை உறுப்பு 15 வலியுறுத்துகிறது. இதன்படி ஜாதி, இனம் போன்ற காரணங்களின் அடிப்படையில் கடைகள், சிற்றுண்டி சாலைகள், உணவகங்கள் மற்றும் கேளிகைக்கான பொது இடங்கள் செல்வதற்கு கட்டுப்பாடு அல்லது நிபந்தனை விதிக்கலாகாது. பொது வேலைவாய்ப்பில் எல்லோருக்கும் சம வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும். உறுப்பு 16 அரசு பணிகளில் சமயம், இனம் போன்ற காரணம் காட்டி வேற்றுமை பாராட்டக்கூடாது. இருப்பினும் அரசு பணிகளில் ஏதாவது ஒரு பின்தங்கிய வகுப்பினர், அட்டவணை இனத்தவர் போதிய அளவில் இடம்பெறவில்லை என அரசு கருதுமானால் அவர்களுக்காக நியமனங்களை, பதவிகளை ஒதுக்கீடு செய்யலாம். தீண்டாமை ஒழிப்பு. தீண்டாமை நம் நாட்டின் வரலாற்றில் படிப்படியாக வளர்ந்து வந்த தீய வழக்கமாகும். தீண்டப்படாதோர் என்று யாரையும் ஒதுக்கி வைத்தல் இந்த சட்டத்தின் வாயிலாக அழிக்கப்படுகிறது. உறுப்பு 17 தீண்டாமை நடைமுறைப்படுத்தப்படுவதை தடுக்கிறது. தீண்டாமையின் மூலம் தகுதியின்மை கடைபிடிக்கப்பட்டால் அது குற்றமாக கருதப்பட்டு தண்டிக்கப்படும். சுதந்திர உரிமை. உறுப்பு 19 குடிமக்களுக்கு ஒரு சில உரிமைகளை உத்தரவாதத்துடன் வழங்கியுள்ளது. அவை பேச்சு மற்றும் கருத்துக்களை வெளியிடும் உரிமை, ஆயுதங்களின்றி அமைதியாக கூடுவதற்கான உரிமை, குழுக்கள், சங்கங்கள் அமைப்பதற்கான உரிமை, இந்தியா முழுவதும் சென்று வர உரிமை, நாட்டின் எந்த பகுதியிலும் சென்று தங்கி வாழ உரிமை, எந்த தொழில், வேலை, வணிகம் மற்றும் வியாபாரம் செய்யும் உரிமை. மேலே சொல்லப்பட்ட இந்த உரிமைகள் முழுமையானவை அன்று. இவை சில வரையறைகளுக்குள் உட்பட்டவை. அடிப்படை உரிமைகளுக்கும் சமூக கட்டுப்பாட்டுக்கும் இடையில் சமநிலை இருத்தல் வேண்டும். விதிக்கப்படும் வரையறை காரண காரியங்களுடன் இருத்தல் வேண்டும். உறுப்பு 19 இயற்கை நபர்களுக்கு மட்டும் பொருந்தக்கூடியது. கம்பெனிகள் போன்ற சட்டப்புனை நபர்கள் குடிமக்கள் அல்லர். பேச்சு உரிமையும் எழுத்துரிமையும் மக்கள் ஆட்சியின் அடித்தளங்களாகும். திரைப்படங்களை பொறுத்தவரை முன் தணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. பத்திரிகைகளுக்கு முன் தணிக்கை இல்லை. வேலை நிறுத்தம் என்பது பேச்சுரிமையின் கீழ் வராது. வெளிநாடுகளுக்கு செல்லும் உரிமை முழுமையானதல்ல என்று மேனகா காந்தி வழக்கில் தீர்வு செய்யப்பட்டுள்ளது. பேச்சுரிமை, கருத்துரிமையை கட்டுப்படுத்தும் காரணங்களுக்கு உண்டான வரையறைகளை கீழே காண்போம். அவை இந்தியாவின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாடு, நாட்டின் பாதுகாப்பு, வெளிநாடுகளுக்கான நட்புணர்வு, பொது ஒழுங்குமுறை, மதிப்புடைமை அல்லது ஒழுக்க நெறி, நீதிமன்ற அவமதிப்பு, அவதூறு, குற்றம் புரிய தூண்டுதல். அமைதியாக ஆயுதமின்றி கூடும் உரிமையை பொறுத்து இரு கட்டுப்பாடுகள் உள்ளன. அவை கூடும் கூட்டம் ஆயுதமின்றி இருத்தல் வேண்டும். அது அமைதியான முறையில் இருத்திடல் வேண்டும். சில சமயங்களில் அமைதியாக நடக்கும் கூட்டம் பின்னர் அமைதியை குலைக்கும் வகையில் மாறலாம். சங்கங்கள் அமைக்கும் உரிமை முக்கியமான உரிமையாக கருதப்படுகிறது. ஆயினும் போலீசாருக்கு சங்கம் இல்லை. சங்கங்கள் அமைக்கப்பட்டால் அவை அரசின் அங்கீகாரம் பெறுதல் வேண்டும். கட்டுப்பாடு ஏதுமின்றி இந்தியாவில் எங்கும் விருப்பத்திற்கிணங்க நடமாட இந்திய குடிமக்களுக்கு உரிமை உள்ளது. இந்த உரிமை கட்டுப்பாட்டுக்குரியது. சந்தேகத்திற்கு இடமாக உள்ள நபரின் நடமாட்டங்களை காவல்துறை கண்காணிப்பது உரிமையை மீறுவது ஆகாது. இந்தியாவின் நிலப்பகுதிகள் எங்கும் வசிக்க அல்லது குடியேற முழு சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல் ஒருவர் தன் விருப்பம் போல் ஒரு தொழிலை தொடங்கலாம்.
ஆனால் அது அபாயம் விளைவிக்கும் தொழிலாக இருக்கலாகாது. அடுத்தவரிடத்தில் நுழைந்து மீன் பிடிக்கவோ அல்லது கனிம பொருளை வெட்டி எடுத்து செல்லவோ முடியாது. தொழிலானது பொதுமக்களின் நலனுக்கு குந்தகம் விளைப்பதாக இருக்கக்கூடாது. தொழில் மற்றும் வாணிபம் அரசின் ஒழுங்குமுறை விதிகளுக்குட்பட்டது. ஒருவர் தொழில் அல்லது வணிகம் நடத்தும் உரிமை மற்ற பொதுமக்களுக்கு இடைஞ்சல், வசதி குறைவு ஏற்படுத்துவதாக இருத்தல் கூடாது. உறுப்பு 20 இது குற்றங்களுக்கான குற்ற தீர்ப்பு குறித்து பாதுகாப்பு நல்கும் மிக முக்கியமான உறுப்பாகும். ஒரு சட்டம் செயல்பாட்டில் இருந்தபோது குற்றமென தடுக்கப்படாமல் இருப்பின் அச்செயலுக்காக பின்னர் இயற்றப்பட்ட சட்டத்தின் கீழ் தண்டிக்க கூடாது. சட்டம் ஒரு செயலை குற்றமென கூறாத பட்சத்தில் அச்செயலுக்காக தண்டனை வழங்க வேண்டி பின்னிட்டு இயற்றப்படும் சட்டம் செல்லத்தக்கது அல்ல. அதேபோல் குறைந்த தண்டனைக்குரிய செயலை பின்னிட்டு யோசனைக்கு பின் கூடுதல் தண்டனைக்குரியதாக மாற்றி தண்டிக்க இயலாது. கூடுதல் தண்டனைக்கு மாற்றிய பிறகு செய்யப்படும் குற்றச்செயலுக்கு மட்டுமே அது பொருந்தும். ஒரே குற்றத்திற்காக ஒன்றுக்கு மேற்பட்ட குற்ற வழக்கு தொடுத்து எவரையும் தண்டிக்க முடியாது. இந்திய அரசியலமைப்பு ஒரே குற்ற வழக்கிற்காக மீண்டும் தண்டிப்பதற்கு தடை விதிக்கிறது. ஒரு குற்றத்திற்காக குற்றம் சாட்டப்பட்ட எவரையும் அவருக்கு எதிராக சாட்சியாக இருக்கும்படி கட்டாயப்படுத்த கூடாது. குற்ற வழக்கிடுபவர் தான் குற்றத்தை மெய்ப்பிக்க வேண்டும். ஆனால் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு தெரியாத வண்ணம் அவர் வற்புறுத்தலின்றி எடுக்கப்பட்ட ஒளிநாடா சான்றாக இருக்கத்தக்கதாகும். வாழ்வுரிமை, தனிநபர் சுதந்திரம். உறுப்பு 21 படி சட்டத்தினால் நிலைநாட்டப்பட்ட நடைமுறையின்றி ஒருவருடைய வாழ்க்கை மற்றும் தனிநபர் சுதந்திரத்தை இழக்க செய்ய முடியாது. ஏ.கே. கோபாலன் வழக்கு மற்றும் மேனகா காந்தி வழக்கில் உறுப்பு 21 எல்லை விரிவுபடுத்தி சொல்லப்பட்டுள்ளது. குற்றத்தை ஒப்புக்கொள்ள செய்யப்படும் 3ஆம் தர கொடுமைகள் உறுப்பு 21க்கு எதிரானவை. பணிபுரியும் பெண்களுக்கு எதிரான பாலின கொடுமை, காவல் நிலையத்தில் ஏற்படும் மரணம், தகவல் பெறும் உரிமை, வெளிநாடு செல்லும் உரிமை, சுற்றுச்சூழல் உரிமை, இழப்பீடு பெறும் உரிமை என பல உரிமைகள் இந்த உறுப்பின் கீழ் கிடைக்கப்பெற்றுள்ளன. இலவச மற்றும் கட்டாய கல்வி, சட்ட உதவி பெறுவதற்கான உரிமை ஆகியவை வாழ்வுரிமையின் ஒரு பகுதியாகும். இன்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஷரத்து 21 வரை நாம் விரிவாக கண்டுள்ளோம். மற்றமுள்ள உரிமைகள், கடமைகள், நெறிகள் பற்றி அடுத்த பகுதியில் சட்ட தகவல்கள் நிகழ்ச்சியில் காணலாம். நேயர்களே, சட்டம் சம்பந்தமான கேள்விகளை அனுப்ப வேண்டிய முகவரி: உறுப்பினர் செயலாளர், தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு, வடக்கு கோட்டை சாலை, சென்னை உயர்நீதிமன்ற வளாகம், சென்னை 600104. இந்நிகழ்ச்சிகளை யூடியூபில் பார்க்க தூர்தர்ஷன் பொதிகை சேனலில் நீதிமன்ற செய்திகள் என்ற பிளேலிஸ்டில் காணலாம். இத்துடன் சட்ட தகவல்கள் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.